பைபிளை போட்டு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளணும், உலகம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:9 வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாகிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற என்று காணப்படும்படிக்கு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய செய்தி தலைப்பினது கிறிஸ்துவை. பைபிளில் என்ன வசனம், முக்கியமான வசனம்னா, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால், அது மிக முக்கியமான வசனம் பைபிளில். அப்போ உலகத்தை நீ ஆதாயப்படுத்தி உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துறது இல்லை, ஆண்டவர் ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க. ஆமாம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவை நீ ஆதாயப்படுத்திட்டீங்களா? கிறிஸ்துவ ஆதாயப்படுத்த உங்கள் வாழ்க்கை அமைஞ்சிருக்குதா? அதுதான் மிக முக்கியமானது. ஆதாயம் இல்லாமல் செட்டி ஆற்றோட போவானா பழமொழிக்குது. ஆதாயம் இல்லாமல் செட்டி ஆற்றோட போவானா? அப்போ ஆதாயம் ஒன்று இருக்குது. மனுஷன் உலகத்தில் ஏதாவது பேசினா என்ன ஆதாயம், எங்கே படித்தா அதுக்குன்னா என்ன ஆதாயம், எல்லாத்துலேயும் ஆதாயம் ஆதாயம். அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க எல்லாரும். இப்போ நம்ம உலகத்தில் பிறந்துட்டோம். இந்த உலகத்தில் பிறந்து நம்ம திரும்பி ஆண்டவர்கிட்ட போக போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு ஆதாயம் இருக்குது. ஒரு ஆதாயத்தை தேடாமல் போகக்கூடாது. அந்த ஆதாயம் தான் கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். உலகத்தில் பலவிதமான தவறான ஆதாயமெல்லாம் இருக்குது. நீதிமொழி 28:8 வாசிங்க. நீதிமொழி 28:8. டக்கு டக்குன்னு வாசிக்கணும், சீக்கிரம். வேற யாருக்கு? அநியாய வட்டினாலும் ஆதாயப்படுத்தினால் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தருத்தர் பேருங்களுக்கு அதை சேர்க்கிறான். அநியாய ஆதாயம், அதிக வட்டி கொடுத்து அநியாய ஆதாயம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வட்டி, அப்பா 2 வட்டி 3 வட்டி 25 பைசா வட்டிலாம் போடுறாங்க. அதெல்லாம் அநியாய வட்டி. நல்லா கவனி, இதெல்லாம் அநியாய வட்டி. இது ஆக்கினை கொண்டு வந்துடும். ஏசாயா 33:15 வாசிங்க. ஐசாயா 33:15. ஏசாயா 33:15. என்ன ஆதாயத்தை வருது? நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. இடுக்கணா செய்த வர ஆதாயத்தை வெறுக்கணும். அல்லேலூயா. அப்படி ஒரு தவறான ஆதாயம் நமக்கு வேண்டாம். சரியா? 1 பேதுரு 5:2 வாசிங்க. தேனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்கு அல்ல உற்சாக மனதோடு. அவலட்சணமான ஆதாயம், இழிவான ஆதாயம். அல்லேலூயா. நல்லா பாருங்க. அவலட்சணமான ஆதாயம், இழிவான ஆதாயம், தேவையில்லாத மோசமான ஆதாயத்துக்காக இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க. ஆமாம். 1 தீமோத்தேயு 3:13 வாசிங்க. சரி, பல ஆதாயம் இருக்குது. தவறான ஆதாயம், இழிவான ஆதாயம், மோசமான ஆதாயம், இப்படி பல ஆதாயத்தை பார்க்குறோம். அந்த விதமான ஆதாயத்துக்கு இந்த உலகத்து மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த விதமான ஆதாயத்துக்கு போகக்கூடாது. அல்லே சொல்லுங்க எல்லாரும். அல்லே சொல்லுங்க எல்லாரும். ஆமாம். உலகத்தையே நீ ஆதாயம் பண்ணலாம். ஆனால் அந்த ஆதாயம் ஆசீர்வாதம் கிடையாது. அவன் மனிதன், பைபிளை போட்டு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளணும், உலகம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம். அதே மாதிரி எது நல்ல ஆதாயம் வாசிங்க. இப்போ கிறிஸ்து தான் நமக்கு முதல் ஆதாயம். கிறிஸ்துவை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள என்ன பண்ண வேண்டும்? கிறிஸ்துவை வாசிங்க. பிலிப்பி 3:9 வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கூட நம்ம சுயநீதி உடையவராக இருக்கக்கூடாது. அப்போ தேவனை நாம் ஆதாயப்படுத்த அவரால் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனே நமக்கு நீதியாக இருக்கணும். மற்ற சுயநீதியெல்லாம் கிறிஸ்துவ ஆதாயப்படுத்த முடியாது. இன்னைக்கு கிறிஸ்துவ நீங்கள் ஆதாயப்படுத்த போனீங்கன்னா பெரிய நஷ்டம். அது கிறிஸ்துவை எப்படி ஆதாயப்படுத்தணும் அப்படின்னா, கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற மகனாக இருக்கணும். கிறிஸ்து மேலே அதிக அன்பு செலுத்தணும். கிறிஸ்துவுக்கு அதிகமாக கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இப்போ யாராவது ஒருத்தர் பழகிட்டாங்கன்னா, அவங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவங்க வீட்டில் ஒப்பு கொடுத்தாங்கன்னா, அவங்கள்ட்ட பழகி அந்த பொண்ணை ஆதாயப்படுத்திட்டான்டா, அந்த பையனை ஆதாயப்படுத்திட்டான்டா சொல்கிறாங்களா இல்லையா? அவங்க வீட்டுக்கு போய்
அவங்ககிட்ட பேசி பேசி அந்த பையனை ஆதாயப்படுத்திட்டாங்க, அந்த பொண்ணை ஆதாயப்படுத்திட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இது உலக பிரகாரமான காரியம். நீ அவங்ககிட்ட பேசாமல் பழகாமல் நீங்கள் ஆதாயப்படுத்த முடியாது. அதே மாதிரி கிறிஸ்துவிட்டோடும் அதிகமாக பேசணும், அதிகமாக பழகணும், அவரை ஆண்டை பிரியப்படுத்தினா தான் அவர் ஆதாயப்படுத்துது. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பொருள் வாங்கி கொடுக்குறாங்க, நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, நல்லா அது பண்ணி இது பண்ணி தரேன்னா உங்களை ஆதாயப்படுத்துறதுக்காக உங்களை பிரியப்படுத்தி உங்களை தன் வசப்படுத்துறதுக்காக அவங்க பல காரியங்களை செய்வாங்க. அல்லையிலே சொல்லுங்கள். அதே மாதிரி இயேசுவை நீ பிரியப்படுத்தணும்னா, இயேசுவை ஆதாயப்படுத்தணும்னா அவருக்கு பிரியமாக நீ வாழணும், அவருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. மற்றவங்க செலுத்துகிற அன்பை காட்டி நீ அதிகமாக அன்பு செலுத்தணும். அல்லேலூயா. நீ அதிகமாக இயேசு அன்பு செலுத்தணும். அப்போ தான் அவர் ஆதாயப்படுத்த முடியும். புரியுதா உங்களுக்கு? அவர் ஆதாயப்படுத்தாமல் வேறு என்னத்தினாலும் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ அவர் ஆதாயப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறது? அதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும், உங்கள் எண்ணமாக இருக்கணும், உங்கள் விருப்பமாக இருக்கணும். அப்போ இயேசுவை ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. சரி, அதாவது கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுதல், கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்தது. மரியாள் தன்னை எடுபடாத நல்ல பக்கம் தெரிந்து கொண்டா. எங்கே இருக்கு இந்த வசனம்? ஆண்டு பாதத்தில் மரியா உட்காந்துருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மார்த்தாலே நீ அநேக காரியங்களுக்கு கவலைப்பட்டு கலங்குறா. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பக்கம் தெரிந்து கொண்டா. அப்போ அதுதான் ஆதாயப்படுத்துறது. என்ன ஆதாயப்படுத்துறது? நம்ம ஆத்மாவை ஆதாயப்படுத்துறது. நம்ம ஆத்மா கிறிஸ்துவ சொந்தமானது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்து. நம்ம ஆத்மா நஷ்டப்படக்கூடாது. அது மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ கேயாசி, யூதாசு இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டாங்க. ஆத்மாவை அவங்க காப்பாற்ற முடியல. யூதாஸ் சரி, கேஎஸ்சி அவங்க சரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டாங்க. ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளணும். சரி, அது மிக முக்கியமான ஒன்று. இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி. அதாவது நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், ஆண்டவருக்காக தன் ஆத்மாவை இழந்து போக விரும்புகிறோம், அதை ஆதாயப்படுத்தி கொள்வான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக தன் ஆத்மாவை கொடுக்குறான், ரத்த சாட்சியாக மறிக்கிறான். அவன் தன் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? தன்னை பெருசாக நினைக்கல, தன்னை பொருட்டாக நினைக்கல, நான் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கல. ஆண்டவருக்காக நான் ஜீவனே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவன் தான் தன் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அடுத்து வாசிங்க, 1 தீமோத்தேயு 6:6 வாசிங்க. தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இப்போ கிறிஸ்து ஆதாயம், நம்ம ஆத்மா ஆதாயம் பண்ணணும். தேவ பக்தி ஆதாயம். எந்த தேவ பக்தி? போதும் என்ற மனதுடனே கூடிய பக்தி. நம்மளுக்கு போதுன்னு சொல்லவே மாட்டாங்க, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். ஆனாலும் அவங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் போயிடுது. ஆனால் போதும் என்று மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இது போதும், இதை வச்சு கர்த்தர் நம்ம நடத்துவார். அல்லேலூயா. இதை வச்சு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம், இதை வச்சு நம்ம வேலைக்கு பார்க்கலாம், இதை வச்சு நம்ம திருமணம் முடிக்கலாம், இதை வச்சு செய்யலாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். 5 அப்போ 2 மீன் இருக்குதுல்ல, அந்த 5 அப்போ 2 மீனை வச்சு 5000 பேரை போசிக்கலாம். நல்லே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது போதும், ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அது ஒரு மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அந்த பக்தி வேணும். நம்ம பக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் வேணும் கொடுங்க, இன்னும் வாங்க கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, ஓவராக நம்ம பேராசைப்படக்கூடாது. என்றைக்குமே தேவ பக்திங்கிறது இருக்கிறத வச்சு கொஞ்சமாக இருந்தாலும் அதை கற்று நடத்துவார் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம், அதான் மிகுந்த ஆதாயம். சரியா? அடுத்த வாசிங்க, நீதிமொழிகள் 11:30 வாசிங்க. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக்கொள்ளும் ஞானம் உள்ளவன். ஆத்மா ஆதாயம், மற்ற ஆத்மா முதல்ல நம்ம ஆத்மாவை ஆதாயப்படுத்திக்கணும்,
அப்புறம் இயேசு ஆதாயப்படுத்திக்கணும். இப்போது மற்ற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். மறுபடியும் வாசிங்க. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சையும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜனங்களை ஆதாயப்படுத்தணும், ஜனங்களை சம்பாதிக்கணும். ஆதாயம்னா என்னது? சம்பாத்தியம் பண்ணுறது. அப்போ ஆத்ம ஆதாயம் இன்றைக்கி எத்தனை பேர் பண்ணுறீங்க? இன்னைக்கு காலையில் என் கூட தேவபாலம் வந்தார். தேவபாலம் பேசிட்டே வரும்போது சொன்னேன், ஏதோ எத்தனை ஆத்மா கொண்டு வந்திருக்கீங்க? இல்லை பாஸ் சொல்லியிருக்கேன். போன வாரம் சொல்லியிருக்கேன். போன மாதம் சொல்லியிருக்கேன். போன வருஷம் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. நீ எத்தனை பேருக்கு சொன்ன, எத்தனை பேரை பார்த்த, எத்தனை பேர் பேசின, எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ண, அது முக்கியம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆதாயம் பண்ணியிருக்கீங்க? அல்லேலூயா. ஒருத்தரை கூட ஆதாயம் பண்ணாமல் இல்லை ஒரு 10 ரூபா கூட சம்பாதிக்காமல் வீட்டுக்கு வந்தால் மனைவி என்ன செய்வான்? தொடப்பு கட்டியே தூக்கி காட்டுவான். நீ போயிட்டு வா. நீ ஒவ்வொரு நாளும் சும்மா வெறுங்கையை வச்சுட்டு வெளில உள்ளே வர்றேன். என்னத்தை சாப்பிட நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பால் வாங்கி கொடுக்க காசு இல்லை. மனுஷன் நீலாம் மனுஷனாடா நீ? அப்புறம் புருஷன் கேட்பானா? கேட்க மாட்டான். எல்லாம் சொல்லுங்க. ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணாமல் நான் சொல்லியிருக்கேன், நான் பேசியிருக்கேன், நான் ஜெபிச்சிருக்கேன், இது ஆத்மா ஆதாயமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஞான இருதயம் உள்ளவங்க இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஞான இருதயம் உள்ளவன் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறான். இப்போ நம்ம எல்லாருமே ஆத்மா ஆதாயம் பண்ணத்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லைன்னா அன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாப்பே உங்களை நல்ல தண்ணிகளை முக்கி உங்களை சாகடித்து பர்வத்தை கொண்டு போயிடலாம். போகலாம் போகக்கூடாதான்? என்னம்மா பேச மாட்டேங்குது? ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் தண்ணிகளை முக்கி வச்சு போயிட்டு வாங்க, நீதிப்பாடம் ஆகிட்டீங்க. அல்லேலூயா. ஏன் பூமியில் உங்களுக்கு மேலே தூக்கி விட்டோம்னா ஆத்மா ஆதாயம் பண்ண அல்ல சொல்லுங்க எல்லாரும். என் ஆத்மா ஆதாயம் பண்ணுறது தான் உனக்கு பூமியில் மறுபடியும் மேலே வந்திருக்கீங்க தண்ணியை விட்டு. நீங்கள் ஆத்மா ஆதாயம் பண்ணணும். நான் சொன்னேன், நான் பார்த்தேன், நான் பேசினேன், லெட்ரு போட்டேன், அது முக்கியமானதே இல்லை. எனக்கு ஆத்மா ஆதாயம் பண்ணுகிறவன் ஞான இருதயம் உள்ளவன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண சொல்கிறார். அடுத்து கடைசியாக வாசிங்க, மத்தேயு 18:15 வாசிங்க. மத்தேயு 18:15. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அல்லேலூயா. நம்ம சகோதரனை ஆதாயப்படுத்திருக்கோம். கூட பிறந்த அக்கா, கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்தவங்க, அவங்கள தாரை பார்த்துட்டீங்களே, அவங்க சர்ச்சுக்கு வரலையே. நம்ம எத்தனை பேருக்கு அக்கா கூட பிறந்தேன், அண்ணன் கூட பிறந்தேன், தம்பி கூட பிறந்தேன், கை தூக்கி காட்டுங்க. அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க கை தூக்கி காட்டுங்க. ஆனால் நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்தவனா நீ? அப்படி திட்டுறாங்களே பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன். நீ எல்லாம் ஒரு அக்கா தங்கச்சியோட பிறந்தவனா நீ? சொல்கிறான்னு சொல்லியா? அல்லே சொல்லுங்களேன். நீங்களாம் அக்கா தங்கச்சியோட பிறந்த அருமை உனக்கு தெரியும். பிறந்துக்காம பாரு, மூஞ்சியை பாரு அப்படின்னு திட்டுறாங்க. அக்கா தங்கச்சியோட பிறந்தவனா? இப்போ அந்த அக்கா அந்த தங்கச்சி, அந்த அண்ணன், அவங்கள ஆதாயப்படுத்திட்டீங்களா? வாசிங்க, அந்த வயிறு வாசிங்க, வசனம் வாசிங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் அப்படின்னா பகையை நீக்கிடு, விரோதத்தை கசப்பை எடுத்துடு. அப்போ உன் சகோதரன் நீ என்ன செய்த? ஆதாயப்படுத்திக்கிட்டேன். சகோதரன் ஆதாயப்படுத்தப்படணும், சகோதரி ஆதாயப்படுத்தப்படணும். உலகம் முழுசு நீ ஆதாயப்படுத்தலாம். ஆனால் உன்னை கூட போகிற சகோதரனை விட்டுறியே, அது ஆண்டவர் விட விரும்ப மாட்டார். அல்லேலூயா. காயினை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்டார்? பக்கத்து இருக்காரன் எங்கன்னு கேட்டார்? உங்கள் சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை எங்கன்னு கேட்டார்? கேட்க தெரியாது ஆண்டவருக்கு. உங்கள் மாமா மச்சாங்க, உங்கள் சித்தப்பா பிள்ளை பெரிய பிள்ளைங்க கேட்கல ஆண்டவர். உன் சகோதரன் எங்க? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நான் பர்வத்துக்கு போயிடலாம், ஆண்டவர் பாராட்டுவார். இல்லை இல்லை இல்லை, பாராட்டுவார் தான். ஆனால் அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. உன் சகோதரன் எங்க? ஊரெல்லாம் ஊருக்கு தான் உபதேசம், உங்கள் வீட்டுக்கு இல்லை, உங்கள் அண்ணனுக்கு இல்லை, உங்கள் அக்காவுக்கு இல்லை, தங்கச்சிக்கு இல்லை. அவங்க நிலைமை என்ன? அவங்கள ஆதாயப்படுத்திட்டியா? அல்லேலூயா. அவங்கள ஆதாயப்படுத்தணும். உங்களோடய சாப்பிட்றவங்க, உங்களோட படுக்கிறவங்க, உங்களோட எழும்புறவங்க, உங்களோட பழகிறவங்க, உங்கள் அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அவங்கள ஆதாயப்படுத்தணும்.
என் தம்பி, என் அக்கா, என் அண்ணன், என் தம்பி அது வேணும், என் தம்பி. அலையில சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். தம்பிக்காக அண்ணனுக்காக தம்பி ஜீவனை கொடுக்குறாரு. எங்கள் அண்ணன் சாகக்கூடாது, எங்கள் அண்ணன் மறிக்கிறது நான் மறிப்பேன் அப்படின்ட்டு அண்ணனுக்காக தம்பி ஜீவனை கொடுத்துக்கிறாரா? நல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் பரலோகத்துக்கு வரணும்னா எங்கள் தம்பி பரலோகத்துக்கு வரணும், எங்கள் அண்ணன் பரலோகத்துக்கு வரணும். அவன் ரசிக்கப்படல, மனம் திரும்பல. அதனால் போலீஸ்கார்ட்ட சொல்கிற என்ன கொஞ்சம் தண்டிங்க. எங்கள் அண்ணனை என் தம்பி வீட்டில் இருக்கிறான், அவனை தண்டிச்சிடாங்க, அவனை ரசிக்கப்படலை, அவன் சினிமா பார்த்துட்டு இருக்கிறான், அவனுக்காக நான் என் ஜீவனை கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த தம்பிக்காக அண்ணன் ஜீவனை கொடுக்குறான். அல்லேலூயா, நல்லா இல்லை சொல்லுங்கள். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அண்ணனுக்காக, அக்காவுக்காக, தம்பிக்காக, தங்கச்சிக்காக உன் ஜீவனை கொடுக்குற அன்பில் பெரிய அன்பு ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா. அப்போ ஜீவன் நீ கொடுக்க வேண்டாம், அவனுக்கு ஒரு உதவி செய்யும்படி, அவனுக்கு ரத்தம் இல்லை, ரத்தம் கொடுக்கும்படி, அவனுக்கு ஏதோ ஒன்று இல்லை, அது கொடுத்து அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்திடணும். அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும். என் தம்பியால் நான் உயிர் வாழ்கிறேன், என் அக்காவால் நான் உயிர் வாழ்கிறேன், எங்கள் அண்ணனால் தான் நான் உயிர் வாழ்கிறேன். அல்லே சொல்லுங்கள். இப்போ உங்கள் வீட்டை அப்படி சொல்லுவாங்களா? எவனோ ரத்தம் கொடுத்தான், எவனோ அதை பண்ண, ஆனால் நான் வாழ்கிறேன், அது முக்கியமானது இல்லை. உன் தம்பி, உன் தங்கச்சி, உங்கள் அக்கா, இல்லைன்னா அவன் நியாய தீர்ப்பு நாளில் அவன் உன் மேலே குற்றம் சாட்டும்படி எழுச்சி நிற்பான். ஆண்டவர் மருத்துவர் உயிர்த்தெழும்ப சொல்லும்போது நியாய தீர்ப்பு நாளில் உங்கள் அண்ணன், உங்கள் அக்கா, உன் தம்பி உன் மேலே குற்றம் சாட்டினான்னா ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார். அப்போ அந்த முதல்ல அவங்கள மாற்றணும். அல்லேலூயா. உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணனுக்காக அவங்கள ஆதாயப்படுத்துறதுக்காக நீ பிரயாசப்படணும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லே சொல்லுங்க எல்லாரும். கஷ்டமாக ஈஸியா? ஈஸி. அது மலை ஏறி காடு மேடு பள்ளம் குண்டுகள் ஏறி அந்த ஆத்மாவை பல மைல் தூரம் நடந்து சென்று ஆதாயப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணனை ஆதாயப்படுத்தணும். வீட்டுக்குள்ளே நம்மோடு பேசுகிறான், நம்மோடு பழகிறான், நம்மோடு சாப்பிட்றான், நம்ம அண்ணன். அல்லேலூயா. நம்ம அம்மா வயிற்றில் பிறந்தான், ஒரே தாயிட்ட பால் குடித்தோம். நம்ம அண்ணன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்ம அக்கா நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு வரணும். ஆண்டவர்கிட்ட அந்த அண்ணன் சொல்லணும், என் தம்பியால் தான் நான் பரலோகத்துக்கு வந்தேன் ஆண்டவரே, அக்காவால் தான் பரலோகத்துக்கு வந்தேன், என் தங்கச்சியால் தான் நான் பரலோகத்துக்கு வந்தேன் ஆண்டவரே. அப்படி நம்ம குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. சொல்லுவாங்களா அப்படி? அல்லேலூயா. நீங்கள் அது மாதிரி வாழ்ந்து காட்டணும். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் சொன்ன சகோதரனை ஆதாயப்படுத்தி கொள்ளணும். கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தி கொள்ளணும். ரெண்டாவது நம்ம ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ளணும். மூணாவது தேவ பக்தி உள்ளவனாக இருக்கணும். பக்தி ஆதாயப்படுத்து போதுமன்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நீ பக்தி உள்ளவனாக இருக்கணும். ஏன்னா பைபிளில் போட்டு பக்தி உள்ளவனே தேவன் தமக்கு என்ன தெரிந்து கொண்டா. என்ன பக்தி உங்கள்கிட்ட இருக்குது? போதும்னு சொல்லப்பானது. இது போதுங்க, கர்த்தர் ஆசைப்பார். போதுமன்ற மனது இருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் இல்லை. எல்லாம் இன்னும் 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 வேணும், இன்னும் வேணும், பேராசை. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், மற்றவங்க சாப்பிடட்டும், மற்றவங்க கொடுங்க பிரதர், எனக்கு இப்போ போதும். அல்லேலூயா சொல்லுங்கள். போதுமன்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அடுத்து ஆண்டு சொல்கிறாரு, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அப்போ காடு மலை ஏறி ஏறி ஆத்துமாக்களை அழிஞ்ச ஒரு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அது மிக முக்கியமான ஒன்று. கண்ணில் கண்ட சகோதரனை நேசிக்கான், கண்ணில் காணாத தேவனை எப்படி நேசிப்பான்? அப்போ ஆத்தும ஆதாயம் இல்லாமல் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. மூணாவது நம்ம குடும்பத்தை ரட்சிக்கப்படணும். நம்ம குடும்பத்தில் அண்ணனை, தம்பி, அக்காவை ஆதாயப்படுத்தணும். அந்த கிருபை இயேசுவை நமக்கு தரணும். அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க எல்லாரும். சரி, இந்த 5 காரியத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ எந்த ஒரு ஆதாயம் இல்லாமல் நம்ம வாழக்கூடாது. ஏதோ ஒரு ஆதாயத்தை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி தருவார். நீங்கள் ஆதாயம் இல்லாமல் வாழக்கூடாது. அல்லே சொல்லுங்க எல்லாரும். ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு போகக்கூடாது. அந்த வீட்டுக்கு போனீங்க, அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துது. அல்லேலூயா. ஒரு கடைக்கு போனீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, விமானத்தில் போகிறீங்க, அங்கே ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணிடணும். இன்னும் விசுவாசிக்கிறீங்களா? அல்லே சொல்லுங்க எல்லாரும். அது கஷ்டமே கிடையாது, ஈஸியாக ஆதாயம் பண்ணிடலாம். நம்ம தான் செய்கிறது இல்லை. ஒரு சென்னையில் ஒரு பிரதர் வந்து விமானத்தில் வந்தார். விமானத்தில் வரும்போது பேசிகிட்டே வந்தார். அவங்க ரசிக்கப்பட்டாங்க, அவங்க மனம் திரும்பிட்டாங்க, ஆண்டவர் பிள்ளையாக மாறிட்டாங்க. சரியா? அப்போ உடனே அவங்க விமானம் வந்து இறங்கிடுச்சு, விமானத்தை விட்டு இறங்கி அவங்க போயிட்டாங்க.
திருப்பி வீட்டுக்கு வந்து பேசும்போது மனைவி கேட்குறாங்க, சரி அவர் பேசினாரு, ரசிக்கப்பட்டார், மணந்துருங்க, அவர் அட்ரஸ் வாங்கினீங்களா? அட்ரஸ் வாங்கலை. அல்லேலூயா. விட்டுட்டே நீ அந்த அட்ரஸ் வாங்கியிருந்தியா, ஃபோன் நம்பர் வாங்கியிருந்தா அவங்கள ஃபாலோ பண்ணலாமே, ஒரு சர்ச்சுக்கு அனுப்பலாமே, கை தட்டுங்க வச்சாமா. நீ எல்லாம் விட்டுட்டு தாரை பார்த்துட்டியே, பேசின பழகின இந்த ஆத்மா ஆதாயம் பண்ண அவங்கள வழிநடத்த முடியாமல் போயிடுச்சு. நிறைய பேர் நல்லா கவனிங்க, எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணிடணும். அல்லேலூயா. ஆத்மாவை ஆதாயம் பண்ணிடணும். அந்த மாதிரி கிருபை தேசம் நமக்கு தரணும். அப்போ நம்ம தேசத்தை ஆதாயம், அடுத்து காலத்தை ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. காலத்தை ஆதாயம் செய்கிறவர், காலத்தை நாட்கள் பொல்லாத ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி காலத்தை ஆதாயம் பண்ணணும். நேரத்தை சம்பாதி, நேரத்தை இழந்துடாத. அப்படி இருந்தீங்கன்னா தேவனை கர்த்தர் அந்த காலத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதம் கொடுத்தாருவான். அல்லேலூயா. அப்படி ஏச்சு இல்லைங்க. இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் ஆண்டவரே, பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களை நீர் அழைக்கிறீர் சுவாமி. எதுக்காக? ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி, ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி. காலத்தை ஆதாயப்படுத்திக்க மகனை, கிறிஸ்துவ ஆதாயப்படுத்திக்க, உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக்க, உன் தங்கச்சி ஆதாயப்படுத்திக்கோ அப்படின்னு அழைக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆதாயப்படுத்துகிற மக்களாக இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாத்தையும் இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. எல்லா கரங்களை வேதி அப்பாட்ட சொல்லுங்கள். அல்லேலூயா. ஓரி பாலஷங்கரபதி ஆந்தரா. இதுவரையில் நாங்கள் ஆண்டவரை ஆத்தும ஆதாயம் பண்ணாத ஒரு சபையாக இருந்துட்டோம். இனிமேல் ஆத்தும ஆதாயம் பண்ணுற சபையாக நாங்கள் இருக்கணும். ஆத்தும ஆதாயம் பண்ணாத குடும்பமாக இருந்துட்டோம் ஆண்டவரை. இனிமேல் குடும்பம் ஆத்தும ஆதாயம் பண்ணுற குடும்பமாக மாறணும் ஆண்டவரை. ஏதோ பணத்தையும் காசையும் ஆதாயப்படுத்துகிற வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரை. அப்பா, எங்களுக்கு ஆத்மா ஆதாயம் என்ற வாழ்க்கையை வாழணும். ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் ஒன்றுமில்லை என்று சொன்னீரேன். ஆண்டவர், எங்கள் ஆத்மாவை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டுப்பா. எங்கள் ஆத்மாவை நாங்கள் இழந்துடக்கூடாது. எங்கள் ஆத்மாவை நாங்கள் இழந்துடக்கூடாது. எங்கள் ஆத்மாவை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஆத்மா இயேசுக்கு சொந்தமாக மாறிடணும். நான் இயேசுக்கு சொந்தம். நான் எந்த உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் பிசாசுக்கும் நான் சொந்தம் கிடையாது. என் ஆத்மா இயேசுக்கு சொந்தம். ஓ ரேபாலாபா ஷாக்கா ரபாதரா அந்த நீ கரபா லௌரபா தியாந்த ரபோஷபலபா. ஆமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே. ஆங்க பாத்தி ஆத்தே சேக்க தரி ஆந்தரவா. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறையா எங்கள் சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, எங்கள் கூட பிறந்தவர்களுக்காக, எதிர் வீட்டுக்காரருக்காக, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரை. அவர் எல்லாரையும் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை தாங்க சாமி. காசு பணம் இல்லை ஆண்டவரை, எங்களோட அன்பினால் நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்வோம். எங்கள் அன்பு ஒன்று போதும் ஆண்டவரை. எல்லா கைது கத்தை மயப்படுத்துக. கிறிஸ்துவின் அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. அந்த அன்பினால் நாங்கள் மற்றவங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அன்பினால் நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்டவரை. அந்த கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தான். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. சகல விதத்தில் நம்முடைய பிள்ளைகளை நன்மையை காணும்படி செய்யும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையில உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆசை சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென்.